தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே உங்கள் முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட மேலான தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மூப்பர்களுக்காகவும் அதே போல இந்த சபையாருக்காகவும் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் சிமியோன் ராஜ். சொன்னது போல என்னுடைய ஊர் காரைக்குடி. அப்பா தேவ ஊழியர் பால்ராஜ். கடந்த 25 வருடங்களாக காரைக்குடியிலே ஊழியர் செய்து கொண்டு வராங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 3 சகோதரிகள். 2 அக்கா கல்யாணம் ஆச்சு. 3வது அக்கா ரோஸ்லின் சுகுமார் அவர்கள் இந்த சபையில் ஐக்கியப்படுகிறார்கள். என்னை குறித்து சிறிதாக சொல்லும்போது +2 படிச்சுட்டு பேச்சுலர் ஆஃப் தியாலஜி சென்னையிலே ஸ்டூவர்ட் பைபிள் காலேஜில் படித்தேன். அதன் பின்பாதாக கேரளாவிலே பிரதரன் இன்ஸ்டிடியூட் பைபிள் இன்ஸ்டிடியூட்டில் எம்டிஹெச் படித்து முடித்தேன். அதன் பின்பாக முழு நேர ஊழியத்துக்காக நான் யோசித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசின காரியம், நார்த் இந்தியாவிலே போகும்படியாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு ஏதுவாக பெங்களூரில் ஒரு வருஷம் கிளினிக்கல் சாப்லன்சி கவுன்சிலிங் என்று சொல்லி பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலிலே ஆண்டவர் ஒரு வருஷமாக படிக்க உதவி செய்தார். அந்த கோர்ஸ் ஆனது கிளினிக்கல் சைடும் சரி கவுன்சிலிங்லும் சரி ரெண்டையும் புரிந்து கொண்டு ஒரு நபருக்கு ஆலோசனையாக கொடுக்கப்படுகிற ஒரு கோர்ஸாக இருக்கிறது. ஸோ அப்படி நார்த் இந்தியா போகும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு பேசினபடினாலே அங்கே ஒரு வருஷமாக அங்கே படிக்க உதவி செய்தார். அதன் பின்பாதாக எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்திலே ஈஸ்ட் பகுதியிலே வாரணாசி என்ற ஒரு இடத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஸோ அதற்கு ஏதுவாக தயார்படுத்தி கொள்ளும்படியாக ஹிந்தி படிக்கும்படியாக கடந்த 2 மாதங்கள் அமைதி என்ற ஒரு இடத்துல ஊழியக்காரத்தில் இருந்து அங்கே அவருடன் ஊழியம் செய்து அங்கே லாங்குவேஜ் படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இப்போது கூட வாரணாசியிலே போகும்படியாகவும் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்திலே வாரணாசியிலே போய் அங்கே இருக்கிற பகுதியிலே சென்று இப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்ற காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வேளையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது என்னை பற்றிய காரியம். இப்போ செய்தியின் துவத்திற்காக ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக கடந்து போக நான் விரும்புகிறேன். அது என்ன கேள்வி என்றால், தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற ஒரு கேள்வியாக உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். வாட் காட் ஹாஸ் திங்க் ஆஃப் மீ. தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற காரியத்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இந்த கேள்வியை பற்றி நாம் நினைக்கும்போது ஒரு நாளில் எத்தனை முறை நாம் தேவனிடத்தில் நினைக்கிறோம் அல்லது தேவனிடத்தில் நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு காரியம் தேவனுக்காக நாம் செய்யும் பொழுது அல்லது ஆண்டவருக்காக நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவன் அந்த காரியத்தை எப்படியா நினைக்கிறார் அல்லது என்னை பற்றி தேவன் எப்படியா நினைக்கிறார் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டா என்று சொல்லி நாம் இறுதியில் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது எடுத்துக்காட்டாக நம்முடைய பர்சனல் லைஃப் இருக்கலாம் அல்லது நம்முடைய சீக்ரெட் லைஃப் அல்லது நம்முடைய அந்தகார வாழ்க்கை எப்படியா இருக்குது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாதாக அல்லது தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், நான் அந்த பாவத்தை செய்யும் பொழுது தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லி அநேக நேரம் நம்ம யோசிப்பது உண்டா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கவதாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மற்றவிடங்களில் பேசும்போது அநேக நேரங்களில் நாம் பேசும்பொழுது நாம் தேவன் என்னை பற்றி நினைக்கிறார், நாம் மற்றவரிடத்தில் நாம் பேசும்போது அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா அல்லது தேவன் அதை குறித்து என்ன நினைக்கிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதே போல் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் சரி எல்லாவற்றிலும் சரி இந்த ஒரு கேள்வியானது நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது என்ன கேள்வி என்றால், தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லி கூறிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே நாம் பார்க்கும்போது அநேக நேரத்தில் நாம் இந்த கேள்வியானதை நாம் கேட்கக்கூடியதாக அல்ல. வேலை ஸ்தலங்களாக இருக்கலும் சரி, நம்முடைய அந்தகார வாழ்க்கை இருந்தாலும் சரி, நம்மளுடைய பர்சனல் லைஃப் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியம் ஆண்டவருக்காக நாம் செய்யும் பொழுது தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் நினைப்பதும் இல்லை, அது நிச்சயமாக இல்லை என்று சொல்லி தான் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக நாம் இன்னொரு கேள்வியை தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது என்ன கேள்வி, நீங்களே சொல்லுங்களேன்.
தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், அது ஒரு கேள்வி. அந்த காரியத்தை நாம் முழுமையாக நாம் செய்வதில்லை. அதற்கு மாறாக இன்னொரு கேள்வியை தான் நாம் தினமும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது அதை நினைத்து கொண்டே இருப்போம். அது என்ன கேள்வி? ஆ சரி, என்ன பிரயோஜனம்? இன்னொன்று, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. ஸோ அதான் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் மீ. ஸோ இந்த கேள்வி தான் அநேக நேரங்களில் நாம் யோசித்து கொண்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் சர்ச்சில் எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஸோ சபையில் இருக்கும்போது நாம் பாட்டு பாடும்போது சரி, நாம் அநேக நேரங்களே சத்தமாக பாடுவதில்லை. ஏனென்றால் பக்கத்து இருக்கிறவங்க வந்து நான் சத்தமாக பாடினா அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லாத என்னோட பாட்டு நான் அருமையாக இருக்கிறதா சொல்கிறேன். அநேக நேரத்தில் நம்ம பாடுவதில்லை. ஆனால் உண்மையாகவே நாம் பாடும்பொழுது நம்ம எதற்காக பாடுகிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக பாடுகிறோம். அப்படி பாடும்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று சொல்லி அநேக நேரங்களே நம்ம பார்க்கறதில்ல. அதே போல் துதி செலுத்துறதும் சரி, அநேக நேரங்களில் வந்து நாம் துதி செலுத்தும் போது நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் நம்ம ஆண்டவருக்காக நாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம மற்ற அநேக நேரங்களில் நம்ம எந்திரிக்கிறதும் இல்லை. ஏன்னா மற்றவங்க நான் செலுத்தும் பொழுது அதை என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. அதே போல் இப்போ நம்ம உட்கார்றதும் சரி, இல்லை நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே சரி, மற்றவங்க வந்து நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், ஆண்டவரோட காரியத்தை செய்யும் பொழுது சபையில் இருக்கும்போது ஆண்டவருக்காக நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லி அநேக நேரத்திலே நாம் காண்பதில்லை. அப்போ இந்த இரண்டு கேள்விக்குமே எது முக்கியமானது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற காரியத்தை தான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற தலைப்பிலே ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து இரண்டு காரியத்தை இந்த நாளிலே சொல்லிவிட்டு நாம் கடந்து போவோம். அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லது ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் அங்கே வந்து ஒரு குறை சொல்லுகிறதையும் மற்றவர்கள் அதை வந்து ஆஹ், குறை சொன்று இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஸ்திரீயானவள் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லி தான் அவள் பார்த்தாள். அப்படிப்பட்டபடினாலே ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதனால அவருக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைத்தது. யாராருக்கு அந்த ஸ்திரீ யாருன்னு தெரிகிறதா? ஆ மரியாள். ஸோ என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வசனங்களை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வசனங்கள். ஸோ நானே வாசிக்கிறேன். அவர் பெத்தனியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணா செலவிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக தன் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசவிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது முன்னதாக சொன்னது போல இந்த காரியமானது நம்மளுக்கு நன்றாக தெரிந்தவை. அதனால் நான் அதை விவரிக்க விரும்பவில்லை. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இதை பற்றி மார்க்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் யோவான் 12ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மத்தியிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே மார்க் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அங்கே வந்திருக்கிறாள். அப்போது மரியாளானவள் ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்திலே ஊற்றி கொண்டு அங்கே வந்து அவர் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை அங்கே பண்ணுகிறதை பார்க்க முடியும். அப்பொழுது சிலர் அவர்கள் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த தைலத்தை இப்படி வீணா செலவிப்பானே, 5ஆம் வசனத்தில் இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்றிருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் குறை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன நினைத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர்
அப்படியாக நினைத்தாள் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள், அதாவது மரியாளானவள் தன்னுடைய காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும் பொழுது மற்றவர்கள் வந்து குறை சொல்லினார்கள், மற்றவர்கள் வந்து இதை வீணா செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவள் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்கான ஒரு காரியத்தை செய்கிறேன், ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்று சொல்லி காரியத்தை தான் அவர் மனதில் நினைத்து கொண்டாள். ஸோ அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் இப்படியா சொன்னார், எனக்காக அவர் ஒரு நற்கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இப்படியா சொல்கிறார். அப்படி அவர் நற்கிரியை செய்யும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அந்த பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த நற்கிரியானது இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த நற்கிரியை பற்றி நாம் பேசும் பொழுது அப்படி என்னதான் அந்த ஒரு நற்கிரியை அவர் செய்தால், அல்லது அந்த நற்கிரியை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது நாமும் அந்த நற்கிரியை செய்யும் பொழுது நாமும் மரித்தாலும் நம் ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் பேசப்படும் என்று சொல்லி மறுபடியும் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்க முடியும் என்று சொல்லி நாம் இந்த வேளையில பார்க்கிறோம். அப்போ எந்தெந்த நற்கிரிகள் என்று சொல்லி 3 விதமான நற்கிரிகளை நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, சேவையில் தனது பங்கு. மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன், சேவையில் தனது பங்கு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவர் பார்ட் இன் சர்விங். ஸோ அதற்கு ஏதுவாக நாம் இன்னொரு பகுதி எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள். ஆ, இங்கே நாம் பார்க்கும் பொழுது 3லிருந்து 5 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து மரியாள் தன்னுடைய பாதங்களிலே கழுவுறதை நாம் பார்க்க முடியும். அங்கே அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆ, வெளியேற பெற்ற தைலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவருக்காக கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறதை பார்க்க முடியும். நலதம் என்னும் தைலம் என்று சொல்லும்போது நலதம் பொதுவாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து யூதர் ராஜாக்களுக்கு, அதாவது கிங்ஸ், அவங்களுக்கு தான் வந்து அந்த தைலத்தை வந்து அனாயின் பண்ணுவாங்க, அதாவது அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தைலத்தை தான் ஆண்டவருக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருக்கு ஒரு சிறந்ததாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தைலத்தை வாங்கினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், விலையேற பெற்ற தைலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தைலம் எப்படிப்பட்ட தைலமாக இருக்கிறது என்றால் 300 பணத்துக்கு அதை விற்றிருக்கலாமே என்று சொல்லி அங்கே யூதாஸ் காரியத் இப்படியா சொல்கிறான். இப்போ 300 பணத்துக்கு அவள் விற்றிருக்கலாமே என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை அங்கே சொல்கிறதை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்திலே அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே அங்கே வந்து ஒரு பணம் வந்து ஒரு பணம், அதாவது ஒரு நாளுடைய கூலி. அப்போ வந்து 300 பணம் வந்து எத்தனை நாள் கூலி கணக்கு பண்ணி பாருங்களேன், 10 மாதம். ஸோ ஆல்மோஸ்ட் 10 மாதனுடைய கூலியை வந்து ஆண்டவருக்காக அவங்க கொடுத்தா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணத்தை சேர்த்துக்கொண்டு 10 மாதமாக அந்த பணத்தை சேர்த்து கொண்டு, அதாவது 300 பணத்தை சேர்த்து கொண்டு அங்கே வந்து ஒரு விலையேற பெற்ற மதிப்பை, அதாவது ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு மதிப்புக்குரிய ஒரு தைலத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய சேவையின் மூலமாக தனது பங்கை தெரிவித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது சாதாரணமான ஒரு பங்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அது நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பங்காக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பணம் வச்சு ஒரு நாளை ஓட்டிடலாம். அப்போது 10 மாதம் ஒரு பணம் 300 பணத்தை சேர்த்து கொண்டு அங்கே வந்து ஆண்டருக்காக கொடுத்தா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஒரு நற்கிரியை அவன் என்ன செய்தாள் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய சேவையிலே தனது பங்கை ஆண்டவருக்காக கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவள் கொடுத்ததுனாலே அவளுக்கான ஆசீர்வாதம் கடைசியிலே கிடைக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அல்லது அந்த ஸ்திரீயை போல ஒரு சிறந்ததாக ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்முடைய இதயத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். இதே போல நாம் மத்தேனியா சபையை நாம் பார்க்கும் பொழுது அந்த சபையானது எருசலேம் சபைக்கு அப்போது அவள் கஷ்டப்படும் பொழுது, அப்பொழுது அங்கே
நாம் வாசிப்போமே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2, 3 வசனங்கள். 2ஆம் வசனத்திலிருந்து. இங்கே நான் பார்க்கும்பொழுது மக்தனியா சபை எருசலேம் விசுவாசிகள் தங்களுக்கு இயன்றதை கொடுத்தார்கள். ஆனால் 2ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது அவர்களுமே உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் கூட தங்களால் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே தங்களால் திராணிக்கு தக்கதாகவும் தங்களால் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பால் தங்களால் திராணிக்கு எதுவாகவும் தங்களால் திராணிக்கு மிஞ்சியும் அவர்களாலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்கே மக்தனியா சபை எருசலேம் சபைக்கு தங்களுடைய பங்கை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு பங்கை ஆண்டவருக்காக கொடுக்கிறோம்? பங்கு என்று சொல்லும்போது ஏதோ பணம் மட்டும் செலுத்தி ஆண்டவருக்காக கொடுப்பது அல்ல. பணம் பங்கு என்று சொல்லும்போது ஒருவர் நாம் எப்படி ஜெபத்திலே தாங்குவதும் ஒரு பங்காக இருக்கிறது. நாம் சபையாராக இருக்கும் பொழுது சபைக்காகவும் அதே போல சபை இருக்கிற ஒவ்வொருக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுதும் அதே போல மற்ற சபையாருக்காகவும் அல்லது நமக்கு தெரிந்த நபருக்காகவும் அதே போல ஊழியர் செய்கிற ஒவ்வொருக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பங்கு அங்கே ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்க முடியும். இதே இல்லை, நார்த் இந்தியாவிலே நிறைய பேர் ஊழியர் செய்து கொண்டு வருகிறார்கள் பார்க்க முடியும். அநேக பேர் இங்கிருந்து வட மாநிலத்தில் ஊழியர் செய்யும்போது அங்கே போய் ஊழியர் செய்யும்போது அநேக நேரங்களில் அவர்கள் தனிமையாக இருப்பது உண்டு. அப்போ இங்கிருந்து சில பேர் அங்கே கால் பண்ணும்பொழுது அது ஜெபத்தில் தாங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தான் என்று சொல்லி நான் அநேக நேரங்களில் பார்த்தது உண்டு. அப்போ நாம் ஜெபத்திலே நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதே போல சபை காரியங்களில் ஈடுபடுவது. சபை காரியங்களில் ஈடுபடுவது என்று சொல்லும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் சேர் எடுத்து வைக்கிறது அல்லது பாய் மடப்பது, இது போன்ற காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்களே நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நான் பார்க்கும் பொழுது இந்த பொறுப்புகள் சிலருக்கு ஒடுக்கப்பட்டவை, அதனால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் சிந்திப்பது உண்டு. ஆனால் ஒவ்வொரு சின்ன காரியம் நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய பங்கை தெரிவிக்கும் பொழுது அது ஆண்டவரால் பேசப்படும். அதே போல ஆண்டவருக்காக அந்த பங்கானது கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அதே போல உற்சாகப்படுத்துதல், அதே போல இந்த மாதிரி நிறைய விதமான பங்கு நாம் ஆண்டவருக்காக செலுத்தும் பொழுது நாம் செய்த காரியங்கள், அதாவது நம்முடைய பங்கு ஆண்டவரால் பேசப்படும். ஆண்டவராலே ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்க முடியும். இங்கே மரியாதை பார்க்கும்போது தன்னால் இயன்றதையும் அந்த 300 பணத்தையும் செலவிட்டு அங்கே ஆண்டவருக்காக கொடுத்தபடினாலே அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. அப்போ முதலாவது என்னதுன்னா, ஒரு நற்கிரியை என்னன்னா சொல்லுங்களேன். முதலாவது சேவையில் தனது பங்கை ஆண்டவருக்காக கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இரண்டாவதாக சேவையில் தனது அர்ப்பணிப்பு, அதாவது சரண்டர் அண்ட் சின் சர்விங். 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே வாசிக்கும் பொழுது ஊடால நான் வாசிக்கும் பொழுது தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அது அவளுடைய முழுமையான அர்ப்பணிப்பை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு பெண்ணுடைய முடியானது அது மகிமைக்குரியது என்று சொல்லி வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே நான் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் முடி என்பது அது அவளுக்கு மிகவும் மகிமைக்குரியது என்று சொல்லி வேதம் இப்படியாக சொல்லுகிறது.
அப்போ இங்கே ஸ்திரீயானவள், அதாவது மரியாளானவள் தன் தலைமயிரால் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து தன் தலைமயிரால் ஆண்டவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப துடைக்கும் பொழுது அவருடைய எல்லா மகிமையும் அங்கே ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்தாள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். ஸோ அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது தன்னுடைய மகிமை எண்ணாமல், ஏன்னா நம்ம முடியெல்லாம் சொல்லும் பொழுது அது அது மிகவும் அழகானதாகவும் இருக்கிறது, அதே போல மகிமை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த முடியே ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய பாதங்களிலே, அதாவது ஆண்டுடைய பாதங்களிலே கழுவினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் யூத வழக்கத்தின்படி அந்த நாட்களிலே ஆஹ், பொது இடங்களிலே யாராவது ஒரு ஸ்திரீயானவள் தன் முடியை அவிழ்த்தாள் என்றால் அவர் வந்து என்ன கருதப்படுவாங்கன்னு சொன்னால் அவர் வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி கருதப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஸ்திரீயானவள், அதாவது மரியாள் அங்கே வந்து ஆண்டோட பாதத்திலே தன் முடியை அவிழ்த்து தன் தலைமயிரால் அங்கே அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே அங்கே இருந்தார்கள். அப்போ அவர்கள் நினைத்திருக்க கூடும் அல்லது பேசியிருக்க கூடும் என்னன்னா, இவள் வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஏன்னா யூத வழக்கத்தின்படி யாராவது ஒரு ஸ்திரீயானவள் பொது இடங்களிலே அவிழ்க்கும் போது அவர் வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று சொல்லி கருதப்படுவார்கள். அப்படி அவர்கள் கருதப்படும் போது கூட மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நினைக்காமல் ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லி அவர் நினைத்தபடினாலே தன் முடியை அவிழ்த்து ஆண்டவருக்காக அங்கே வந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக தெரிவித்தாள் என்று சொல்லி பார்க்க முடியும். இப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மறுமையாலே போல முழு அர்ப்பணிப்பை ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கவெல்லாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மைமையாக எண்ணுகிற விஷயங்கள் நிறைய உண்டு. ஏதாவது விஷயம் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே மைமையாக எண்ணுகிற நிறைய விஷயங்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக சொல்லுங்க. ம். ஆ, முடி. உங்களுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் மகிமையாக நினைப்பீங்க? ஆ, சொத்து, ஆ, வேலைகள், அப்புறம் பதவிகள். ஓகே. ஆ, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியும் எதெல்லாம் நீங்கள் மகிமையாக வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ நான் பார்க்கும்போது அதாவது சொன்னது போல பொசிஷன், அதாவது ஸ்தானம், நம்முடைய ஸ்தானத்தை மகிமையாக கொண்டு அநேக நேரங்களே நான் பெரியவன் அல்லது நான் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் எடுத்துக்கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவது நம்முடைய வேலைகள். ஆண்டவர் கொடுத்த வேலை, அவர்தான் அந்த வேலையை கொடுத்தார். ஆனால் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்க மாட்டோம், ஆண்டவருக்காக எந்த ஒரு மகிமையும் செலுத்த மாட்டோம் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அதே போல் நாம் விரும்புகிற விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை மகிமையாக கொண்டு அநேக நேரங்களே நாம் ஆண்டவருக்கு மகிமையாக கொடுப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நம் ஆண்டவரை காட்டிலும் நாம் அதிகமாக நேசிக்கிற நபர் அல்லது நம் ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற பொருட்களை நாம் ஒரு ஐடியலாக அல்லது ஒரு ஐடியலாக வைக்கும் பொழுது அது எல்லாமே என்ன சொல்ல முடியும்னா நம்ம மகிமையாக வைக்கும்போது அது ஆண்டவருக்கு கொடுக்கப்படாத ஒரு மகிமையாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது நாம் முழுமையாக நம்முடைய அர்ப்பணிப்பை தெரிவிக்க முடியாது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்போ இங்கே நான் பார்க்கும் பொழுது மரியாளானவள் தனக்கு மிகுந்த மகிமையாக இருக்கிற ஒரு முடியை தன் தலைமயிரால் ஆண்டோடைய பாதங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் அங்கே ஊற்றி அது தலைமயிரினால் துடைத்து தன்னுடைய அர்ப்பணிப்பை தெரிவித்தாள் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற பொசிஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற அந்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைக்கிற எந்த ஒரு பொருளானாலும் சரி, நாம் வைக்கிற எந்த ஒரு காரியம் நமக்கு மகிமையாக இருக்கிறது என்றால் அதை நாம் எடுத்து போட்டு தேவனுக்கு மகிமை கொடுப்போம் என்றால், நாம் முழுமையாக அதை எடுத்து போட்டு தேவனுக்கு கொடுப்போம் என்றால் அது முழுமையான அர்ப்பணிப்பை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதே போல அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கும்பொழுது அங்கே ஏரோது ராஜா அங்கே வந்து ஒரு வார்த்தையை பேசுகிறதை நான் பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் 23லேருந்து வாசிக்கும் பொழுது அங்கே வந்து வார்த்தை சொல்லும்போது இது நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஜனங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது வந்து அந்த ஏரோது ராஜா அங்கே வந்து மகிமையை தனக்குரியதாக எடுத்துக்கொண்டபடினாலே அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அங்கு அங்கே ஆண்டுடைய தூதன் வந்து அவனை அடித்து போட்டான், அதாவது அங்கே இறந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நம்மளை படைத்ததுக்கு காரணம்
நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஐசியாவிலே வாசிக்க முடியும். அப்போது நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும், ஏனென்றால் தேவனுக்கு மகிமை அவருக்குரியதே என்று சொல்லி வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படி நீங்கள் மகிமை தேவனுக்கு செலுத்தாதபடினாலே உங்களுடைய வாழ்க்கை முழு அர்ப்பணிப்பை தேவனுக்காக கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி மறுபடியும் அவள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்க இரண்டாவது நற்கிரை என்னன்னா, தன் தலைமயிரால் அவிழ்த்து கொண்டு தனக்கு மகிமையா இருக்கிற காரியங்களை மரியாளானவள் முழு அர்ப்பணிப்பை கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நான் சொன்னது போல ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்ற காரியங்களிலே முதலாவது நற்கிரியை பார்த்தோம். அந்த நற்கிரியிலே என்னென்ன செய்தால் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது சொல்லுங்க, முதலாவது சேவையில் தனது பங்கை ஆண்டவருக்காக கொடுத்தாள். இரண்டாவது சேவையில் தனது அர்ப்பணிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக சேவையில் தன்னை முந்திக் கொள்ளுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கிலீஷில் பார்க்கும்போது சர்பாசிங் இன் சர்வீஸ், அதாவது ஒரு காரியத்துக்கு நாம் முந்திக் கொள்வது என்று சொல்லி பார்க்கிறோம். சேவையில் தன்னை முந்திக் கொள்ளுதல். ஒரு வசனத்தை வாசிப்போமே, அதே இதில் 8வது வசனம், யோவான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். இல்லை இல்லை இல்லை, சாரி சாரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், இன்னொரு பகுதி. இங்கே பார்க்கும் பொழுது, தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்கிறார், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என்னுடைய சரீரத்திற்கு தைலம் பூசும் வண்ணமாக முந்திக் கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி முந்திக் கொண்டாள் என்று சொல்லும் பொழுது, பொதுவாக ஒரு நபர் மரித்தால், அதாவது யூத வழக்கத்தின்படி ஒரு நபர் மரித்தால் அவர்கள் வந்து அந்த பாடியை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து தைலம் பூசி அபிஷேகம் பண்ணுவார்கள். இதுதான் வந்து யூத வழக்கத்தின்படி ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சாயங்கால வேளையில் அடிக்கப்படுகிறார். அப்போ அவர் இறக்கும் பொழுது அது இருட்டாக, அதாவது டார்க்னஸ் இருந்தபடினாலே அப்போது வந்து சில பேர் அங்கே ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட முடியவில்லை. அப்போ இரண்டாவது அடுத்த நாள் சாட்டர்டே வரும்போது அது வந்து சாபத் டே, அதாவது அந்த டே வந்து பரிசுத்த நாளாக இருந்தபடினாலே, பரிசுத்த நாள் என்று சொல்லும்போது யூத வழக்கத்தின்படி அந்த நாள் பரிசுத்தமாக காணப்படுகிறனாலே எந்த ஒரு பாடியும் தொடவும் கூடாது, ஏன்னா அது அசுத்தம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்போ இரண்டாவது நாள் சாட்டர்டே அப்பவும் வந்து ஆண்டவருடைய பாடியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அப்போ மூன்றாம் நாள் அங்கே வந்து கொண்டு வந்து சில பேர் வந்து அங்கே போகிறதை பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிப்போமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும் போதும். ஸோ இந்த 3 வசனத்தில் பார்க்கும்போது ஒருவருடைய பேர் இங்கே இருக்காது. யாருடைய பேர்? ஒரு ஸ்திரீருடைய பேர் இங்கே இருக்காது. நாம் படித்த அந்த மரியாளுடைய பேர் இங்கே இருக்காது. ஏனென்றால் அவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது மக்தேனியா மரியாள் இருக்கிறாள், யாக்கோப்பின் தாயா மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மூணாவது நாட்களிலே அங்கே ஸ்திரீ நிறைய பேர் வந்து ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே வருகிறதையும் பார்க்க முடியும். ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லை என்று சொல்லி தான் பார்க்கிறேன். ஏன்னால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஸ்திரீயானவள், அதாவது மரியாள், இந்த மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே வேதத்தை கற்றுக்கொண்டபடினாலே ஏற்ற வேளையிலே அதை அவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவள் முந்திக் கொண்டபடினாலே ஆண்டவரே இப்படியா சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணும் பொருட்டு என்னை அவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முந்திக் கொள்வதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லது மரியாதை போல தாமதமின்றி காரியங்களே நாம் முந்திக் கொள்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பட் அநேக நேரங்களில் மற்ற விஷயங்களே நாம் முந்திக் கொள்வதில் நாம் ஏற்றவர்களாக இருக்கிறோம். அதுக்கு நீங்களே சொல்லுங்களேன், எதெல்லாம் நாம் முந்திக் கொள்கிறோம்?
ஆ, சாப்பாட்டில் சரி. அப்புறம் நிறைய இருக்கு, சொல்லுங்க. ஆ ஆ சார், மற்றவர்களை மரியாதை செலுத்துவதிலே ஆமாம். யாரும் முன்னதாக நான் வந்து போய் ஃபர்ஸ்டாக முந்திக் கொள்ளுது அந்த இதில் சொல்கிறீங்க. சரி, அப்புறம் ம், தானம். ஓகே. உதவி செய்தல். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முந்திக் கொள்ளுதல் என்று சொல்ல காரியத்திலே பார்க்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டு நான் பார்க்கும்போது, பிடித்த விஷயம் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிடித்த விஷயமா இருந்தால் அதை உடனே பண்ணணும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அது எந்த ஒரு பிடித்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல் பிடித்தவர்களுக்கு பண்ணுதல், நமக்கு பிடித்த ஒரு நபராக இருந்தால் அவர்களுக்கு பர்த்டே வரும்போது அல்லது ஏதாச்சும் அவர்களுக்கு நான் பண்ணணும் என்று சொல்லி நான் தான் ஒரு gift கொடுக்கணும்னு சொல்லி அதில் முந்திக் கொள்ளுதல் என்று சொல்லி காரியத்தை நான் பார்க்க முடியும். இதே போல நிறைய காரியங்களே முந்திக் கொள்ளுதல் என்ற காரியத்திலே நீங்க சொன்னது போல நாம் முந்திக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டோடைய காரியத்திலே எதெல்லாம் முந்திக் கொள்கிறோம், எதையெல்லாம் நாம் முந்தி தவறுகிறோம் என்று சொல்லி நீங்க சொல்லுங்களேன். எதெல்லாம் நாம் முந்தி தவறிக் கொள்கிறோம்? ஆ ஆலயத்தை பாத்ரூம் கழுவுவது சரி. ஓகே, வேற? சர்வ் பண்றது. ஜெபிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்க முடியும். சொன்னது போல சர்விங், நாம் வந்து இது இது எல்லாமே வந்துட்டு அந்த நபர் தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கரங்கள் நம்ம எல்லாருமே போய் செய்யலாம். ஸோ அப்போ வந்து இதெல்லாமே வந்து நான் முன்னதாக சொன்னது போல நாம் ஆண்டவருக்காக செய்கிறோம். ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்ற காரியத்தை தான் நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம். அப்பப்போ அங்கே நின்றா மற்றவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இவன் வந்து எப்போதுமே நின்று கொண்டு இருக்கிறானே அப்படி சொல்லி நினைத்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்ற காரியத்தை நான் நினைத்து பார்க்கவதாக காணப்பட வேண்டும். அதே போல சபைக்கு வருதல், நாம் சபைக்கு வரும்பொழுது எப்படி நாம் வருகிறோம்? காலையிலே வரும்பொழுது கூட நாம் முந்திக் கொள்ளுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதே போல நீங்க சொன்னது போல கொயட்டம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பேசுதல். அநேக நேரங்களே காலையில் எழுந்தோடனே மற்ற காரியங்களிலே, அதாவது சமைக்கிறதுலும் சரி, வீடு துடைக்கிறதும் சரி, எல்லாவற்றிலுமே நாம் எல்லாமே முந்திக் கொள்கிறோம். ஆனால் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நேரத்தை வந்து அநேக நேரங்களே நாம் எல்லாருமே முந்திக் கொள்வதில்லை என்று சொல்லி தான் பார்க்கிறோம். இதே போல நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலுமே ஆண்டுடைய காரியங்களை செய்வதில் நாம் எல்லாருமே முந்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய காரியங்களை நாம் முந்திக் கொள்வோமானால் மரியாதை போல நாம் எல்லாருமே என்ன செய்வோம்னா முந்திக் கொள்வதாக இருப்போம். அப்படி முந்திக் கொள்வோம்னா ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அதாவது இப்போ பேசுவது போல ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா, அவ எப்போவெல்லாம் அந்த நற்கிரியை நினைக்கும் பொழுது அவளால் எல்லாராலும் நினைக்கப்படும். அப்போ நம்ம எப்போதெல்லாம் நம்ம வந்து இந்த நற்கரையை செய்கிறோமோ, என்னென்ன நற்கரையை நம்ம பார்த்தோம்னா, எனது பங்கு எனது பங்கு நான் செய்யும் பொழுது நான் மரித்தாலும் என்னுடைய பங்கு எப்படின்னா என்னுடைய பேசப்படும், ஆண்டவரால் பேசப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது நற்கரையை நாம் பார்க்கும் பொழுது சேவையில் தனது, அது ஃபர்ஸ்ட் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு சொல்லும்போது என்னுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நமக்கு மகிமையான காரியங்கள் எல்லாமே அதை ஒதுக்கிவிட்டு அதை ஆண்டவருக்காக நாம் வைக்கும் பொழுது, முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் மரித்தாலும் சரி, நாம் இருக்கும்போதும் சரி, எல்லாருனாலே பேசப்படும். மூன்றாவது சேவையில் தன்னை முந்திக் கொள்ளுதல். நம்ம அநேக காரியங்களில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அப்போது நாம் முந்திக் கொள்ளும்போது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மிகவும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்ற காரியத்திலே, நற்கிரியரை என்ற காரியத்திலே மூன்று விஷயங்களை பார்த்தோம். இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று சொல்லி இரண்டாவது காரியத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். இங்கே நான் பார்க்கும் பொழுது இங்கே 38லேருந்து 42 வரை வாசிக்கும் பொழுது மார்த்தாள் வந்து அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடியவளாக இருந்தால். அதே போல் வந்து ஆக்சுவலாக மரியாள் தான் வந்து கேட்டுட்டு இருந்தா. மார்த்தாள் வந்து சேவை பண்ணக்கூடியவளாக இருந்தா. அப்போ வந்து ஆண்டவரிடத்தில் போய் அங்கே புலம்புகிறதை பார்க்க முடியும். அப்போதான் ஆண்டவர் இப்படியா சொல்கிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்போ இங்கே நான் பார்க்கும் பொழுது மரியாள் தன்னுக்கு ஏதுவாக அல்லது தனக்கு பிடித்த காரியங்கள், அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து
ஆண்டவர் சொல்ல காரியங்களை கேட்டுக்கொண்டு அங்கே உட்கார்ந்து கேட்கக்கூடியவளாக காணப்பட்டாள். இதை பார்த்த மார்த்தாள் என்ன சொன்னான்னா, புலம்பிக் கொண்டு இருந்தாள். ஆனால் இது எல்லாமே மரியாள் வந்து தன் சகோதரி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அல்லது தன் சகோதரி என்ன நினைத்து கொண்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஆண்டோட சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாசித்த வசனத்திலே 42ஆம் வசனத்திலே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லும் பொழுது, அந்த இரண்டாவது பாயிண்டை நான் இப்படியா போட ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடன் எனது உறவு, அதை இங்கிலீஷில் சொல்லுமானால் மை ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவருடன் எனது உறவு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய உறவு ஆண்டவருடன் சரியாக இருக்குமானால் நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். நான் முன்னதாக சொன்னது போல நாம் செய்த நற்கிரியல், அதாவது மரியாள் செய்த அந்த நற்கிரியல், 3 விதமான நற்கிரியல் சரியாக இருப்பதற்கு காரணம் அவர் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது ஆண்டவருடன் இருக்கக்கூடிய ஒரு உறவை, அல்லது ஆண்டவரை நேசிப்பதிலும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதிலும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பது மட்டும் அல்லாமல் ஆண்டவருடைய வசனத்தை அதை செயல்படுவதிலும் அவள் சரியாக இருந்தபடினாலே, அதற்கு ஏதுவாக இருந்த காரியம் ஆண்டவருடன் அவளுடைய உறவு நல்லதாக இருந்தது, சரியாக இருந்தபடினாலே அவளால் அங்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நற்கிரியை செய்ய முடியுது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அப்போ நாம் ஆண்டவருடன் எப்படிப்பட்ட உறவை நாம் தினந்தோறும் நம் வாழ்க்கையிலே வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் அநேக நேரங்களே தேவனை ஆராதிப்பது உண்டு, நம் அநேக நேரங்களே தேவனை துதிப்பது உண்டு, நம் அநேக நேரங்களே தேவனை பற்றி பேசுவது உண்டு, அல்லது தேவன் இப்படிப்பட்டவர் அல்லது அப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் எடுத்து பேசுவது உண்டு. ஆனால் இது எல்லாமே ஒரு நாலேஜினாக தான் நாம் பேசுவோம். அதாவது நமக்கு புத்தி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அல்லது இங்கே இருக்கிற ஒரு காரியத்தை தான் நாம் வெளியிலே பேசுவோம். ஆனால் இது எல்லாமே பேசும்போது பர்சனலாகவே நம்முடைய அந்த காரியத்தை, இப்போ ஆண்டவர் வந்து எனக்காக இந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லும் பொழுது, அதை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது தான் எனக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்மளால் பேச முடியும். இப்போ ஆண்டவர் வந்து உண்மையாகவே எனக்காக அன்பாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நான் உண்மையாகவே தேவனை அன்பாக நேசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியும். அதே போல் ஆண்டவருடைய கிருபையை நான் ரசித்தேன் என்று சொல்லும்போது, ஆண்டவருடன் அந்த உறவுடன் இருக்கும் பொழுது தான் நான் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன், அதாவது அந்த கிருபையை நான் ரசித்தேன் அல்லது ருசித்தேன் என்று சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக நாம் அநேக நேரங்களே வந்து ஆண்டவருடன் உறவு இல்லாமல் அநேக நேரங்களே தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி ஈஸியாக நாம் சொல்வது உண்டு. அநேக நேரங்களே நாம் தவறுவதும் உண்டு. ஆனால் ஆண்டவருக்காக நேரத்தை செலவும் போது, அதாவது ஜெபத்திலே செலவும் போதும், அதே போல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதாந்தத்திலே நாம் தினந்தோறும் குயட்டம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதாவது ஆண்டவர் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் தினந்தோறும் அப்படி இருப்போமானால் நம்முடைய சரியான ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது சரியான விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படி இங்கே மரியாள் விட்டெடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடினாலே, ஆண்டோடைய சமூகத்திலே அவள் தெரிந்து கொள்ளப்படினாலே அவள் ஒரு நல்ல நற்கிரியை செய்ய முடிந்தது. அதை எல்லாம் நற்கிரியை என்று சொன்னோம்னால் அந்த 3 விதமான பங்கு, அர்ப்பணிப்பு, முந்திக் கொள்ளுதல், இது எல்லாமே நல்ல விதமாக செய்யப்பட்டது. அது செய்யப்பட்ட மட்டும் அல்லாமல் ஆண்டவராலே பேசப்பட்டது, ஆண்டவராலே நினைவு கூறப்பட்டது. நாம் இப்போதும் அவளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அவளுடைய கீர்த்தி என்றென்றைக்கும் பேசப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்போது இங்கே ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். நமக்கு நன்றாக தெரியும், மார்த்தாள் என்றாலே நாம் என்ன சொல்வோம்? பொதுவாக சேவை செய்யக்கூடியவள். மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவள். ஆனால் இங்கே நான் பார்க்கும்பொழுது யார் சேவை அதிகமாக செய்தாள்? மரியாள். ஸோ இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்போ நாம் புரிந்து கொள்ளும் என்றால், ஆண்டவருடன் சரியாக உறவு வைக்கும் பொழுது, அல்லது ஆண்டவருடன் சரியாக உறவு வைக்கும் பொழுது, அவரோட அன்பை ருசிக்கும் பொழுதும், அவருடைய திட்டத்தை அவருடைய பாதத்திலிருந்து புரிந்து கொள்ளும் பொழுதும் நாம் சேவையில் அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதைத்தான் இங்கே மரியாள் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டால், ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டதும் அல்லாமல் அதை செயல்படுத்தினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தன்னுடைய சேவையின் மூலமாக தன்னுடைய பங்கை தெரிவித்தால், தன்னுடைய சேவையின் மூலமாக தன்னுடைய அர்ப்பணிப்பை தெரிவித்தால், தன்னுடைய சேவையின் மூலமாக முந்திக் கொள்ளுதல் என்ற காரியத்தை வெளிப்படுத்தினாள். இது எல்லாமே ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் அவள் நினைத்து கொண்டபடினாலே
இது எல்லாமே செய்ய முடிந்தது. அப்போ நாமும் ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்ற காரியத்தை நாம் ஒவ்வொரும் இந்த காலை வேளையிலே நாம் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ அநேக நேரங்களே நாம் யோசித்தது உண்டு. அநேக நேரங்களில் மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த காரியங்களாம் இப்போ ஒரு பங்கு செய்கிறேன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று சொல்லி நினைப்போம். அதே போல் இப்போ முழுமையாக தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம வந்து வெட்கப்பட்டு மற்றவங்களாம் இருக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு முன்பாக செய்ய நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்ம செய்யாமல் இருக்கிறது உண்டு. அதே போல் முந்திக் கொள்ளுதல் என்று சொல்லும்போது அநேக நேரங்களில் கூட முந்திக் கொள்ளும் பொழுது மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று சொல்லி அநேக நேரங்களில் இந்த கேள்வி இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதில்லை, ஆண்டவர் வைத்திருந்த ஒரு திட்டத்தை நாம் செயல்படுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு பேசின வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்ற காரியத்திலே முதலாவதாக நற்கிரியை பார்த்தோம். என்னென்ன நற்கிரியை? சேவையில் தனது பங்கு, இரண்டாவது சேவையில் அர்ப்பணிப்பு, மூன்றாவது சேவையில் தனது முந்திக் கொள்ளுதல். இது எல்லாமே நாம் சரியாக நம்முடைய நற்கிரியை செய்வோமானால் அது செய்வதற்கு காரணம் நம்முடைய இரண்டாவது காரியம் நான் சொன்னது போல தேவனுடன் எனது உறவு எப்படியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு காரியம் நம்ம கற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காக செயல்படும் பொழுது நாம் மரித்தாலும் அல்லது நாம் இங்கே இருக்கும்போதும் கூட நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்ம பிறராலே பேசப்படும். இங்கே மரியாள் இங்கே பார்த்தது போல அங்கே ஒரு விலையேற பெற்றத்தை தைலத்தை கொண்டு வந்து அங்கே தைலத்தை பூசி தன்னுடைய பங்கையும் தன்னுடைய அர்ப்பணிப்பையும் தன்னுடைய முந்திக் கொள்ளுதலையும் காட்டினபடினாலே அங்கே ஆண்டவராலே நினைவு கூறப்பட்டது. அங்கே ஆண்டவர் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் என்றால் அவள் எப்போதெல்லாம் இந்த நற்கிரியை நாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் அது நினைவு கூறப்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் கேட்பதற்கு ஏதுவாக இருந்த சபையாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல இப்படிப்பட்ட கேட்பது மட்டுமல்லாமல் தினந்தோறும் இப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லது நாம் படித்த அந்த வேத பகுதியை மறுபடியுமாக நாம் போய் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பேசுவது மட்டுமல்லாமல் நாமளும் மரியாதை போல நம்முடைய கீர்த்தி மற்றவர்களாலே பேசப்படும். நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி பேசுவார்கள். ஸோ அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறதே காரியம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல சபையருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென்.